ஹாய் கைஸ், வெல்கம் பேக் திங்க் ப்ரோ. இன்னைக்கு நம்ம திங்க் ப்ரோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்ட ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற கேமரா ஃபில்டரில் ஒரு ப்ரீசெட் வந்து எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறையா பேர் வந்து இந்த வெட்டிங் ஆல்பம் டிசைன் ஆர் வந்து ரீடச் அந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம், கலர் கிரேடிங். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு செட்டிங்கில், அதாவது ஒரு கலர் கிரேடை வந்து நம்ம ரீச் பண்ணியிருப்போம். ஸோ அதே கிரேடை வந்து எப்படி வந்து நிறையா இமேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணலாம், எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்கிங்கெல்லாம் வந்து எப்படி காப்பி பண்ணி இன்னொரு இமேஜுக்கு வந்து அந்த சேம் மாஸ்கிங்லாம் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணலாம் சொல்லி தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸ். நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் ஒர்க் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆர் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஸோ நீங்கள் என்ன ஒரு ஜேர்னலில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் நீட் இருந்துச்சுன்னா நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் ஒர்க் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் 2 இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் ஒன்று. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி வந்து நான் ஒரு இமேஜில் எடிட் பண்ண போகிற செட்டிங்கை இன்னொரு இமேஜில் வந்து எப்படி வந்து ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமராவில் வந்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரீசெட் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம எல்லா இமேஜஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேம் ப்ராசஸ் தான், பட் வந்து இது வந்து நம்ம ஒரு எடிட்டை வந்து ப்ரீசெட்டு மூலிமா சேவ் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எப்போ வேணும்னாலும் அந்த எடிட்டை வந்து நம்ம இன்னொரு இமேஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு எடிட் பண்ணியிருப்போம், அதை காப்பி பண்ணி இன்னொரு இதுக்கு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு எடிட் பண்ணக்கப்புறம் நம்ம சேம் எடிட் வேணும்னா நம்ம வந்து அதை ரிட்டன் வந்து அந்த இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரீசெட் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் சொல்லி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் கேமரா ஃபில்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ Ctrl+Shift+A கொடுத்து நம்ம கேமரா ஃபில்டருக்குள்ளே போயிடலாம். கேமரா ஃபில்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் பேசிக் கலர் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம கலர் கிரேட் அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக பண்ணாமல் சும்மா ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்போசர் ஏற்றிக்கிறேன், கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன், ஹைலைட்ஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலரில் போயிட்டு இந்த கலர் பேலன்ஸ் வந்து ஆட்டோவில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜுக்கு வந்து பேசிக் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ ஒரு நல்ல ஒரு வார்ம் டோனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த செட்டிங்கை வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் தான் கைஸ். இப்போ நீங்கள் இந்த செட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு பேசிக் கலர் கரெக்ஷன் செட்டிங்கு பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ப்ரீசெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடணும். ஸோ இதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே வந்து அன்டைட்டில்டு 1 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து நேமிங் பண்ணணும். ஸோ இதில் வந்து பேசிக் கரெக்ஷன் நான் நேமிங் பண்ணிக்கிறேன். ஓகே, பேசிக் கரெக்ஷன்னு நான் வந்து நேம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரீசெட் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு 100+ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500+ ப்ரீசெட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் ஒரே இதாக மொத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கனைஸாக இருக்காது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலர் கரெக்ஷனுக்கு ஒரு குரூப்பு அண்ட் வந்து வெட்டிங்க்கு ஒரு குரூப்பு, அவுட்டோர்ஸ்க்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக குரூப் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போ நியூ குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை வந்து நான் பேசிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். பேசிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் கலர், லைட்டு இதெல்லாம் வந்து எல்லாம் ஆனில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இப்போதைக்கு பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, அப்ளை ஆட்டோ டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம வந்து கலர் பேலன்ஸ் வந்து ஆட்டோவில் வச்சுட்டு ரெண்டாவது நம்ம மேனுவலில் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இது வந்து நம்ம வெறும் ஆட்டோவில் மட்டும்தான் வைக்கிறோம். எல்லா இமேஜுக்கும் ஆட்டோவில் வச்சாவே உங்களுக்கு ஓகேன்னு
நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பட் நான் அதை ரெஃபர் பண்ணல இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பண்ண நம்ம செட்டிங் வந்து ஒரு ப்ரீசெட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணோடனே ஸோ இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ இதை நான் வந்து ரீடு பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த இமேஜுக்குள்ளே போயிடலாம். இந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு இதுக்கு வந்து நம்ம எப்படி அந்த ப்ரீசெட்டை வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லி பார்க்க போகலாம். ஸோ சிம்பிள் தாங்க, Ctrl+Shift+A கொடுத்துடலாம். கொடுத்த உடனே இப்போ வந்து நமக்கு இது கேமரா ஃபில்டருக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண எல்லா ப்ரீசெட்ஸும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த மேலே காமிக்கிது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ண ஓன் ப்ரீசெட்ஸ். ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் தான் வந்து இந்த எடிட் ஒர்க்கை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேசிக்ஸ் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன எடிட் பண்ணிங்களோ அந்த எடிட் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டெலீட் பண்ணாத வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து இதோட இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேசிக் கரெக்ஷன்ஸில் இந்த இன்டென்சிட்டி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தென் வந்து இப்படி ஓகே கொடுத்துடலாம். ஓகே, சிம்பிள். இப்போ வந்து எப்படி ஒரு பேசிக் கரெக்ஷன்ஸ்க்கு வந்து கேமரா ஃபில்டர் யூஸ் பண்ணி ப்ரீசெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அதே செட்டிங்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெறும் கலர் கரெக்ஷன் இந்த மாதிரியானது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் மாஸ்கிங் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை நம்ம இப்படி இது பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மாஸ்க் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மாஸ்கிங் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து சப்ஜெக்டை தனியாக செலக்ட் பண்ணி இதை வந்து லைட்டாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாஸ்கிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன விஷயத்தை நோட் பண்ணணும்னா, ஸோ மறுபடியும் நான் க்ரியேட் ப்ரீசெட் கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து பேசிக் மாஸ்க் அப்படின்னு நான் வந்து நேம் வச்சுக்கிறேன். அண்ட் வந்து அந்த பேசிக்ன்றது பார்த்தீங்களா அந்த குரூப்பே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து மெயினாக நோட் பண்ணணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்களா இதில் வந்து டிக் டிக் டிக்காக போட்டிருக்குல, இதில் வந்து மாஸ்க்குன்னு அப்படி ஒரு இது வந்து அன்டிக்கில் இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கிறணும். ஸோ எதுக்காண்டி இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த இமேஜில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜுக்கு வந்து இந்த ப்ரீசெட்டை அப்ளை பண்ணணும்னா இந்த மாஸ்க்கும் வந்து அந்த இமேஜோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணும், தென் வந்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி தான் இந்த மாஸ்கிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கரெக்ஷன் தான் பண்ணுறோன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஒரு அட்வான்ஸ் லெவலாக நீங்கள் மாஸ்கிங் யூஸ் பண்ணி நிறையா ஒர்க்கு பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ ஓகே பண்ணிடலாம். இப்போ ஓகே பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாஸ்கோட ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே எடிட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு இமேஜில் வந்து அப்ளை ஆகுதான் செக் பண்ணிடலாம். Ctrl+Shift+A கொடுத்து உள்ளே போயிட்டு ஸோ இப்போ நான் வந்து ப்ரீசெட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் கரெக்ஷன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மாஸ்க் ஆட் பண்ணல. அண்ட் வந்து பேசிக் மாஸ்க்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிளிக் பண்ணவுடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சப்ஜெக்ட், ஸோ அந்த இமேஜோட சப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் ஆகலை. ஸோ இந்த இமேஜோட சப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. தென் வந்து இதில் பேக்ரவுண்டில் அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் கொடுத்து ஒரு டெக்ஸ்சர்லாம் கம்மி பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலாக நம்ம மாஸ்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட் க்ரியேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ நான் கேன்சல் கொடுத்து எஸ் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லா இதுக்குமே வந்து நம்மளால் வந்து ப்ரீசெட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஒரு 20 இமேஜஸ் தான் இருக்கும். நம்ம அதுக்காண்டி ஒரு தனி ப்ரீசெட் க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப ஒர்க்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். இப்போ நான் இந்த இது கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதை ஆட்டோ கொடுத்துட்டு இதை நான் லைட்டாக மெயில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு எடிட் ஒர்க் பண்ணிட்டேன். இதை வந்து இதில் வந்து நான் மாஸ்க் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதை நான் இப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன்.
இப்போ நான் ஒரு எடிட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே எடிட் ஒர்க்கை இதை நான் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த இமேஜ் அப்ளை பண்ண போகிறோம்னா, Ctrl+Shift+A கொடுத்து கேமரா ஃபில்டருக்குள்ளே போயிடலாம். போயிட்டு அப்ளை ப்ரீவியஸ் செட்டிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தோடனே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடிட் பண்ணியிருப்போமோ அந்த எடிட் வந்து நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணியிருப்போமோ அதுதான் வந்து அப்ளை ஆகும். அண்ட் இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, இதில் வந்து மாஸ்கிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இது வந்து மாஸ்கிங் வந்து ஆட் ஆகாது. ஸோ நான் வந்து ப்ரீசெட் கிரியேட் பண்ணாமே நான் பண்ண மாஸ்கிங் வந்து எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி இருக்குது. ஸோ சிம்பிளான ப்ராசஸ், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Ctrl+Shift+A கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு எடிட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி லைட்டாக பிரைட்னஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஹைலைட்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மாஸ்கோட ஒரு எடிட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி ப்ரீசெட் கிரியேட் பண்ணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி செலக்டட் எடிட்டிங் செட்டிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எடிட், நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து நிறைய எடிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கலர் மிக்சர், இதில் வந்து என்னென்ன டேப்லாம் இருக்குமோ அந்த டேப்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ லென்ஸு இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டேப்லாம் வேணும் என்னென்ன டேப்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மாஸ்கிங் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து மாஸ்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் மாஸ்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஓகே ஆயிடுச்சு. தென் நம்ம நியூ ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு Ctrl+Shift+A கொடுத்து உள்ளே போயிட்டு தென் வந்து இதே 3 இதை கொடுத்துட்டு பேஸ்ட் எடிட்டட் செட்டிங் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோவில் வந்து என்ன எடிட் ஒர்க், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிரைட்னஸ் இந்த ஹைலைட்ஸ்லாம் கம்மி பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, சேம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அவுட்டோர் எடிட் பண்ணுறோம், ஸோ ஒரு ரீடச் பண்ணுறோம், ஒரு 10 இமேஜஸ்க்கு வந்து சேம் கலர் ரேட் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட் கிரியேட் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் ஒரு 5 இமேஜஸ் 10 இமேஜஸ்க்குலாம் ப்ரீசெட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் மேனுவலாகவே ஒர்க் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீசெட் கிரியேட் பண்ணி அண்ட் வந்து எடிட் ஒர்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட எடிட் ஒர்க்கை கொண்டு போகிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஒரு 2x பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.